வணக்கம் மக்களே. நிதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து நம்ம இன்றைக்கி முழுக்க நம்ம அடி உரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் பொதுவாக பார்த்திங்கன்னா அடியில் நான் உரம் ஒரு மாதத்தில் ஒரு முறை ஏதாவது ஒன்று நான் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் விலை குறைவான உரங்களை தான் நான் பயன்படுத்துகிறேன். மண் டாக்ஸிக் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். அந்த மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் விவசாயத்தை தொடர்ந்து பண்ண முடியும். இல்லாட்டி நம்மளால் விவசாயம் பண்ண முடியாது. தொடர்ந்து கெமிக்கல் மருந்தெல்லாம் கொடுத்துடக்கூடாது. இப்போ நாங்கள் பாருங்கள், நவதானி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, இதை வாங்கிட்டு 2 ஏக்கர் பரப்பளவில் நான் விதைச்சிருக்கேன். இந்த மாதிரி சில உதாரணங்களாக நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்றத நான் இந்த வீடியோ மூலியமாக உங்களோட கன்வே பண்ணேன். எப்போவுமே ஒரு விவசாயத்தை அடி மண் வளமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அளவுக்கு வருமானத்தை ஈட்ட முடியும். தேவையில்லாத கெமிக்கல் இன்றைக்கி ஒரு கெமிக்கல் ஒரு மூட்டை பொட்டாஷ் 1750 ரூபா. ஆல் 16லாம் வாங்க போனோம்னா 1500 ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃபேக்டாம்பஸு அதில் இது ஆல் 16 1650 ஆகிடுச்சு. இன்றைக்கி இப்போ நடக்கிற இந்த கான்ஃப்ளிக்டில் டியூ டு த வார் இந்த கிரைசிஸில் உரத்தோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏறிடும் தான் நினைக்கிறேன். நான் நடுவில் செக் பண்ணல. முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதிகபட்சமான யூரியா இறக்குமதி நம்ம இந்தியாவில் நம்ம பண்ணது கத்தார்கிட்ட இருந்து தான். இப்போ அவங்க ஃபேக்ட்ரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான்றதுனால விலை தாறுமாறான விலை ஏறி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நான் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 50-60 மூட்டை ஜிப்சம்லாம் வாங்கி விட்டேன். அதுக்கப்புறம் நிறையா உரங்கள் நான் வாங்கி வச்சு செடிகளுக்கு மரங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் போடுறதுக்காக வாங்கி வச்சாச்சு. அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் தேவைப்படும் போது மட்டும் போடுறது. அதர்வைஸ் நான் பார்த்திங்கன்னா நம்ம தென்னை மரங்களுக்கெல்லாம் அதிகப்படியான ஊட்டச்சத்து பஞ்சகாவியா தான். மல்லியை பொறுத்த வரையில் நமக்கு என்பிகே ஃபார்மேஷன் உரங்கள் நிறையா தேவைப்படும். என்பிகே நமக்கு மண்ணில் சத்து இல்லை அப்படின்னா நிச்சயமாக அதில் நமக்கு ஒரு பெரிய வளர்ச்சியில் நம்மளால் ஈட்ட முடியாது. அதனால தான் ஆல் 16 பார்த்திங்கன்னா ஆல் 16ன்றது என்னது இருக்குது, நைட்ரஜன் பொட்டாஷ் இது நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் தான். அது என்பிகேன்னுவாங்க. நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாஷ். கே பொட்டாஷ். அதில் 16% 100 கிலோவுக்கு 16% நைட்ரஜன் இருக்குன்னு அர்த்தம். இதை நம்ம எந்த வகையில் கூட நம்ம ஏற்றிக்கலாம். அதை நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணிக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணலன்னா, வாழைப்பழம் இருக்கு இல்லையா, ஒரு 5லேருந்து ஒரு 10 கிலோ வாழைப்பழம், அழுகிற வாழைப்பழம் தான். அது 0 காஸ்ட்டு. நான் கடையில் போய்ட்டு சொல்லி வச்சுருப்பேன். எந்த கடையில் இருந்தாலும் சரி, வேஸ்டேஜ் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி எடுத்து ஒரு கேரி பேக்கில் வச்சுருங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் தெரியும், என்கிட்ட ஒரு 50 தென்னை மரம் காய்ப்பில் இருக்குது. எனக்கு ஒரு 5 இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு 5 தேங்காய் மிக்சியில் போட்டு அரைச்சி கொண்டு அதில் போட்டாச்சு. பெருங்காயம் ஒரு 100 கிராம் போட்டாச்சு. அதில் வாழைப்பழம் போட்டிருக்கு, வெல்லம் போட்டிருக்கு. அப்புறம் என்ன பண்ணுன்னா, புண்ணாக்கு கொஞ்சம் போட்டிருக்கு. நமக்கு தேவையான அளவுக்கு புண்ணாக்கு போட்டிருக்குள்ள. இதை போட்டுட்டு இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, செயற்கை உரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் செயற்கை உரங்கள் நீங்கள் சேர்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லா உரமும் ஒரு அதிகமாக நான் சேர்க்கல. ஒரு 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாஷு, அம்மோனியம் சல்ஃபேட்டு, டிஏபி, அதுக்கப்புறம் யூரியா, அப்புறம் கால்சியம் நைட்ரேட்டு, பொட்டாஷ் நைட்ரேட்டு, இந்த மாதிரி சில உரங்கள்லாம் வாங்கிட்டு நான் அதில் ஃபெராஸ் சல்ஃபேட்டு இதெல்லாம் போட்டிருக்கேன். இதை நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, செயற்கை உரம் நம்ம போட்டாலும் போடலாம், போடாட்டியும் விட்டுறலாம். நான் அதை சேர்த்துக்கான காரணம் என்னான்னு கேட்டால், அந்த இயற்கை உரங்களோட கொஞ்சம் செயற்கை உரம் கொஞ்சம் போட்டோம் மண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான். காலப்போக்கில் நான் இதையும் தவிர்த்துலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம ஒரு முறை இது பண்ணிவிட்டு அடுத்த தடவை நம்ம பஞ்சகாவியா இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் மண்ணுக்கு அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி கொடுக்குற சமயத்தில் நமக்கு அடுத்தது மீன் அமிலம் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 15-20 கிலோ மீன் கழுவி கொண்டு அதில் வாழைப்பழம் போட்டு அது கூட பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இதெல்லாம் சேர்த்து ஒரு ட்ரம்மில் போட்டு மூடி வச்சுருக்கோம். அது நல்லா கொஞ்சம் கண்டாமினேட் ஆகணும். நல்லா கண்டாமினேட் அப்படின்றது அதை நொதி வரணும். அதிலேருந்து நொதி வரும்பொழுது அதை மேலே பார்த்திங்கன்னா ஒரு சாறு அல்லது ரசம் மாதிரி மேலே வரும். அதை நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு 10 லிட்டர் தண்ணி 50 கிராம்
வெறும் 50 ml மட்டும்தான். அதை எடுத்து 10 லிட்டர் தண்ணிக்கு எடுத்து நம்ம மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். அடியில் வந்து நமக்கு அவ்வளோ தேவைப்படாது, தேவையில்லை மீன் அமிலம். மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்யூராக என்ன இருக்குதுன்னா, அதாவது கான்செப்ட் இல்லாமல் எதுவுமே இல்லைங்க. மீன் அமிலத்தில் வந்து ப்யூராக வந்து பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட் தான் இருக்குது. அதில் நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஒரு கான்செப்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அதில் என்ன விஷயத்துக்காக பண்ணுறோன்றது தெரிஞ்சுக்கிங்க. அமினோ ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு அதிகப்படியான மலர் உற்பத்திக்கு தேவையானது. உதாரணத்துக்கு மல்லியில் வந்து பூ ஃப்ளவரிங் இருக்குது, முருங்கைக்கு நம்ம கொடுக்கலாம். எதெல்லாம் வந்து மலர் மூலமாக பூ மூலமாக நமக்கு வந்து அறுவடை வருதோ அதெல்லாம் நம்ம கொடுக்கலாம். அதிகப்படியான பூ பிடித்தல் அப்படின்னு வச்சுக்கிங்க. அப்போது மீன் அமிலம் வந்து நமக்கு வந்து 100% ஜீரோ காஸ்ட். சப்போஸ் உங்கள்கிட்ட மீன் கழுவி வேணும்னா ஒரு மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு யாரெல்லாம் அங்கே கழுவி போட்டிருக்காங்க தலை எதாக இருந்தாலும் பரவாயில்ல கொண்டு வந்து போடலாம். இந்த முள்ளெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சில நேரத்தில் அது கண்டாமினேட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் டைம், சமயம் எடுக்கும். அதனால் நீங்கள் வந்து பொதுவாக கையை போட்டு நம்ம நசுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையை போட்டு காயப்படுத்திக்காதீங்க. போட்டுட்டு நல்லா ஒரு குச்சி வச்சு கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுட்டு அதில் தண்ணி ஊற்றி ஒரு ட்ரம் 20 கிலோ நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி இல்லை 20 லிட்டர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி தான் வரும். ஒரு 10 லிட்டர் தண்ணி நீங்கள் ஆட் பண்ணால் போதும். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தண்ணி நீங்கள் ஆட் பண்ணால் கூட அதனுடைய ரசம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதாகிடும். அதாவது என்ன சொல்கிறது, வந்து நமக்கு 1 லிட்டர் பாலில் 10 லிட்டர் தண்ணி ஊற்றினா அந்த பால் எங்கே இருக்கும்? பார்க்குறதுக்கெல்லாம் வெள்ளையாக தான் இருக்கும், ஆனால் பாலோட தன்மை இருக்காது இல்லையா? அதனால் நம்ம தண்ணி வந்து ஒரு லிமிட்டாக ஊற்றும் போது தான் அதனுடைய ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு கூடுதலாகவும் அதிகப்படியாகவும் நமக்கு கிடைக்கும். இது ஒரு மெத்தடு. இப்போ நான் சொன்ன இந்த மெத்தடு இது மாதிரி நீங்கள் கலந்து அந்த கண்டாமினேட் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் வைக்கும் பொழுது நம்ம வாழைப்பழம் வந்து அதிகமாக சேர்க்கறதுனால வாழைப்பழமும் தேங்காய் ப்ளஸ் வெல்லம் அப்புறம் ஒரு கைப்பிடி மண் அப்புறம் ஏதாவது உங்களுக்கு புண்ணாக்கு இருக்குது, அப்புறம் ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து ஒரு உளுத்தம் அல்லது துவரை இது மாதிரி பவுட்ரு மாவு இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வந்து நீங்கள் போட்டு விடலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய காம்பினேஷன்ஸ் ஒர்க்கிங் எப்படி பண்ணோம் அப்படின்னா நம்ம ஏரில் வந்து பார்த்துங்க. இது வந்து நம்ம இது சொல்கிறன்றதுனால யாரும் போர் அடிச்சிக்க வேணாம். ஏன்னா நம்ம என்னத்துக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் தான் அதோட பலன் நமக்கு தெரியும். அப்போ தான் நமக்கு அதில் ஒரு ஆர்வம் வந்து வரும். இது வந்து செலவு ரொம்ப குறைவு. என்ன செலவாகிட போகுது, நமக்கு எல்லாம் 2 கிலோ 1 கிலோ உரம் தான். இப்போ 30 ரூபா 40 ரூபா கிலோ உரங்கள், 50 ரூபா வரும் 1 கிலோலாம். அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகப்படியான உங்களுக்கு செலவுன்னு பார்த்தா வெல்லம் தான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேர்த்து உங்களுக்குன்னா ஒரு 500லேருந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வந்துடும். ஆனால் இது நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு நீங்கள் எந்த உரமும் வாங்கி போட தேவையில்லை. அதுமாரி பண்ணுங்கள். இதில் என்ன நடக்கும் அப்படின்னா இது வந்து நான் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக தான் இதெல்லாம் ப்ரூவன் தான். ஆல்ரெடி எல்லாமே ப்ரூவ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அதை போட்டதுக்கப்புறம் அதில்குள்ளே வந்து ஒரு ப்ராசஸ் நடக்குது, ஒரு நொதி நடக்கும். அந்த நொதி என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்குள்ளே கோடான கோடி நுண்ணுயிர் வந்து ஆல்ரெடி இருக்கும். அது நம்ம வந்து மூடி நல்லா டைட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அது உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கோடான கோடி நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அதில் அடையும். அந்த நுண்ணுயிர் வந்து என்ன ஆகும்னா நம்ம மண்ணில் போகும்போது அந்த வேர் வளர்ச்சிக்கும் மண் வளத்துக்கும் அந்த செடி வளர்ச்சிக்கும் அதிகப்படியான உற்பத்திக்கும் அது வந்து அந்த கோடான கோடி நுண்ணுயிர் வந்து பெருக்கம் வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. இந்த நுண்ணுயிர் பெருக்கம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் நடக்கும். குறிப்பாக எங்கெல்லாம் வந்து மண் மூடாக்கெல்லாம் இருக்குது, எந்த இடத்துல வந்து நிழல் ப்ளஸ் தண்ணி கொஞ்சம் இருக்குது, அங்கெல்லாம் வந்து நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும். எங்கே அதிகப்படியான வெயில் இருக்குது, அதுக்கு பெருக்கம் அடைய முடியாத கெமிக்கல்லாம் அதிகமாக போட்டு வச்சுருக்கிற லேண்டில் அது கண்டிப்பாக நுண்ணுயிர் பெருக்கம் அடைவதற்கான வாய்ப்பே கிடையாது. அது மிக நீண்ட தூரம் நகர்ந்து போயிடும் அல்லது மிக ஆழத்தில் போயிடும். நமக்கு அது தேவையான ஒரு எந்த விதமான ஒரு பயனற்றது. அதை ஒன்றும் கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும். இது காற்றுல இருக்கிற நம்ம அந்த நைட்ரஜன் இருக்கு இல்லையா, அந்த நைட்ரஜன்லாம் அந்த காற்றுல இருக்கிற கோடான கோடியான பாக்டீரியா, வைரஸு, குரோமோசோம், நுண்ணுயிர், மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு எந்த வகையில் நீங்கள் பேர் வச்சுக்கிட்டாலும் அதில் காற்றுல வந்து ஏகப்பட்டது இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து தன்னை கிரகிச்சு அதிலிருந்து பல மடங்கு வந்து நமக்கு நுண்ணுயிர் பெருக்கத்தை உண்டாக்குவதற்கான ஒரு மூலப்பொருட்கள் என்னன்னு கேட்டால் நம்ம சொன்னது தான் வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் சொல்கிறது. இது எல்லாம் இருந்தால் தான் அதை ஒரு காம்பினேஷனில் அதை வந்து ஒரு
இதாகும். இப்போ வந்து பஞ்சகாவியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 11 பொருள் போட்டு அதை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தயிர் போடுறாங்க, தேங்காய் போடுவாங்க, மாட்டு கோமியம் போடுவாங்க, மாட்டு சாணம் போடுவாங்க, அதுக்குள்ளே பவுட்ரு இது கடலை மாவு, பைத்தம் மாவு, இது மாதிரி ஏதாவது ஒரு மாவு போடுவாங்க, ஒரு படி மண் போடுவாங்க, அதுக்குள்ளே வெல்லம் போடுவாங்க. ஆக இந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங் பண்ணி தான் அதை பண்ணுறாங்க. இது ஏன் பண்ணுறாங்கன்னா அதில் தான் என்ன சொல்கிறது, இப்போ நம்ம ஒரு ஏக்கர் லேண்டில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது 10,000 கோடி மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த ஒரு ட்ரம்மில் வந்து 1,00,000 கோடி கூட இருக்கும். இதுதான் வித்தியாசம், ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா. அப்போது காற்றுல வந்து என்னென்ன எலிமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ஒரு சயின்ஸ் படிச்சிருக்கிற நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அல்லது நம்ம வந்து அனுபவ அறிவு உள்ள நிறைய பேருக்கும் இது தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஒரு காற்றில் ஒரு அட்மாஸ்பியர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது வான்வெளி, விண்வெளி, அதை நம்ம வந்து வெட்டவெளி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதில் 78% வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜனால் நிரம்பியிருக்கு, 21% வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் நிரம்பியிருக்கு, 1% வந்து ஆர்கனும் ப்ளஸ் CO2 கார்பன் டை ஆக்சைடு இருக்குது. அப்போ மொத்தம் வந்து 100% வந்து என்னென்ன வாயு அமிலத்தில் நம்ம நிறைஞ்சிருக்கோம் அப்படின்னா 72% வந்து 78% வந்து நைட்ரஜனும், 21% வந்து ஆக்சிஜனும், அதுக்கு அடுத்தாப்புல வந்து 1% வந்து ஆர்கன் கேஸும் ப்ளஸ் CO2 கேஸும் மிக்ஸ்டு இருக்குது. இதுதான் நம்ம வந்து விண்வெளியில் இருக்குது. இந்த 21%ல் அதிகப்படியான ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் ஆனாலும் நம்மளோட ஆர்கன்ஸ் வந்து அதை தாங்கிக்கிற சக்தி நமக்கு கிடையாது. நம்ம உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து செதஞ்சிரும், கிழிஞ்சிரும். அதே மாதிரி ஒரு 14% 10%ல் ஆக்சிஜன் அளவு வந்து குறையும் போது அதில் இருக்கிற நம்ம ஆர்கன்ஸ் வந்து சுவாசிக்க முடியாத தருணம் போயிட்டு நமக்கு வந்து ஃபெட்டிக் வந்துடும், அதாவது உயிரிழப்பு கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதை வந்து நம்ம ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம்னா, ஒரு நம்ம வந்து இறைவனோட படைப்பில் ஒரு விண்வெளியும் சரி, நம்ம படைப்பிலும் சரி, ஒரு மற்ற உயிரினங்களுக்கும் சரி, இறைவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேலன்ஸ்டு லைஃப் நம்ம கொடுத்துருக்கும் பொழுது அதை நம்ம எப்படி விவசாயத்தை வந்து நம்ம வந்து கன்வே பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம எடுத்தோம் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடலாம், ஏன்னா அவங்களாம் வந்து ஒரு ஃபார்மேஷனில் பண்ணுவாங்க தான், நம்ம கண்டிப்பாக இருக்குது. மல்லியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான கெமிக்கல் விவசாயம் வந்து கருகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, செம்பேனு உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய செலவுகள் பண்ணுற மாதிரி ஒரு சூழல் நமக்கு அமைஞ்சு போயிடும். அந்த கண்ட்ரோல் பண்ணுற அந்த மருந்தும் நமக்கு கரெக்டாக தோதுவான நேரத்தில் வந்து உதவி பண்ணணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா எக்ஸோடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பல வருடங்களாக இருக்குது. ஆரம்பத்தில் இருந்த எக்ஸோடிஸ்க்கும் இன்றைக்கி வர மார்க்கெட்டில் வர அந்த எக்ஸோடிஸ்க்கும் பார்த்திங்கன்னா தலைகீழாக இருக்குது. அப்போது ஒரு சின்ன ஒரு வாரத்தில் மாதத்தில் ஒரு 4 முறை நம்ம தெளித்தோம்னா பூ வந்து பார்த்திங்கன்னா 20 சென்ட் 100 கிலோ பூவெலாம் எடுத்திருக்காங்க ஒரு நாளைக்கு. இப்போ வர எக்ஸோடிஸில் அந்த தரம் இல்லை. மேபி இது வந்து இவங்க கெமிக்கல் காம்பினேஷன் வந்து குறைச்சிருக்கலாம், அல்லது காஸ்ட் கட்டிங்கில் வந்து சில கெமிக்கல் குறைச்சி வந்து ரொம்ப லோவாக வந்து கொடுத்துருக்கலாம், இல்லை அதிகப்படியாக நம்ம வந்து அதாவது முதல்ல ஒரு டப்பா வாங்கினா ஒரு மாதம் போதும்னு சொல்லி இருந்திருக்கலாம். இப்போது 10 டப்பா வாங்குற மாதிரி ஒரு சூழல் உருவாக்கலாம். ஏன்னா எல்லாம் வியாபார தந்திரம் தானே, நமக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாது இல்லையா? இது வந்து ஒரு உத்தேசமாக தான் நான் சொல்கிறேன், இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து எப்பயுமே பாருங்கள், ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மருத்துவமனைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா டக்குன்னு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு உடனே ஒரு தீர்வு கிடைக்கும். இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1008 ரிப்போர்ட்டு எல்லாத்துக்கும் போய் கடைசியில் பார்த்து ஒன்றுமே இல்லை, நல்லா தான் இருக்கு போங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியாபார தந்திரமாகவும் அல்லது ஒரு காசு நம்மக்கிட்ட இருந்து அதிகப்படியான எடுக்கிறதுக்கான ஒரு யுக்தியாக தான் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து எல்லாமே பண்ணுறதில்ல, ஒரு சிலர் இது வந்து பணத்துக்காக இப்படி பண்ணும்பொழுது கெமிக்கலில் கூட இதே மாதிரி தான் நிலவரம் இருக்குது. இதை நம்ம எப்படி முறியடிக்கணும், எப்படி ஒரு குறைவான விலையில் வந்து நம்ம வந்து அதிகப்படியான உற்பத்தி பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இதை வந்து இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான முக்கிய காரணமே இதுக்காக தான், வேறு எந்த ஒரு ரீசனுக்காகவும் கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும், ஒரு விமானம் அப்படிங்கிறது வந்து ஒரு 33,000 அடியிலேருந்து அதுக்கு தாழ்வான ஒரு பகுதி ஒரு 30,000 அடி இந்த மாதிரி கேப்பில் தான் வந்து விமானங்கள் வந்து பார்த்திங்கன்னா பறந்துட்டு இருக்கும். 1,00,000 விமானம் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுதுன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 அடிக்கு மேலே ஒரு விமானம், 10 அடிக்கு கீழே ஒரு விமானம், இப்படி தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. 33,000 அடிக்கு மேலே வந்து ஒரு விமானம் பறக்க முடியாது அப்படின்னா அது ஏன் பறக்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, 33,000 அடி, அதாவது 13 கிலோமீட்டருக்கு மேலே வந்து பூமியிலேருந்து மேற்பரப்புலேருந்து 13 கிலோமீட்டருக்கு மேலே நமக்கு வந்து ஆக்சிஜன் கிடையாது. ஒரு பொருள் எரியணும் அப்படின்னா அதுக்கு ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆக்சிஜன் இல்லைன்னா எந்த பொருளும் நம்மளால் எரிய வைக்க முடியாது. அப்போ ஒரு இன்ஜினில் இருக்கிற ஃபியூல் அது எரியணும்,
அது வந்து ஃபயர் ஆனால் தான் நம்ம இன்ஜின் மூவ்மெண்ட் ஆகும். அப்போ தான் வந்து பறக்கும். அதனால் வந்து ஆக்சிஜன் தேவை. காடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான வந்து தீ பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னா அங்கே அதிகப்படியான ஆக்சிஜன் இருக்கிறதுக்கான காரணங்கள் தான். அதிகப்படியான அது தேவைக்கு அதிகமான ஆக்சிஜன் இருக்கும் பொழுது அங்கே ஒரு சின்ன ஒரு வெயில் ஒரு டெம்பரேச்சர் கூடனாலும் பற்றிக்கும். ஏன்னா ஆக்சிஜன் ட்ரையாங்கிள் உங்களுக்கு தெரியும். ஃபயர் அப்படிங்கிறது ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் தான். ஃபியூலு, ஏரு, ஆக்சிஜன் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நண்பர்களே, இது வந்து என்னுடைய ஒரு சிற்றறிவுக்கு எட்டுனது இந்த விவசாயத்தோடு சேர்த்து நான் சொன்னேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதனுடைய இயற்கை இடுபொருள் வந்து நமக்கு ஏன் முக்கியமானது, அது எப்படி நுண்ணுயிர் பெருக்கம் அடையுது, அது எப்படி நம்ம விண்வெளிக்கும் நம்ம பூமிக்கும் நம்ம விவசாயத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குது. இதன் மூலமாக நம்ம வந்து பல ஆயிரங்கள் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். தேவையில்லாத செலவு, வெட்டி செலவு நம்ம பண்ண வேண்டாம். அதை விட உற்பத்தி வந்து 2 மடங்கு நம்ம கூட்டி எடுக்கலாம். அப்படிங்கிறது என் அனுபவபூர்வமாக நான் தெரிஞ்சுக்கிட்டதை நான் உங்கள்கிட்ட சமர்ப்பிக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இதை நினைக்கிறேன். நன்றி உங்கள் அனைவருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு சின்ன ஒரு உதவி என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸ்கிப் பண்ணாமல் வந்து நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். விவசாயத்தை பொறுத்த வரையில் ஒரு சயின்ஸ் இருக்குது. அதுதான் நான் வந்து இவ்வளோ நேரம் நான் வந்து இது ட்ரை பண்ணேன். நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப ஆணித்தரமாக நான் நம்புகிறேன். நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இரவு வணக்கம். குட் நைட். தேங்க்யூ ஸோ மச்.